பழைய டெக்னாலஜியை கையில் எடுத்து வசமாக சிக்கிய திமுக. உச்சக்கட்ட பயத்தில் அறிவாலயம். கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் மாநிலம் முழுவதும் மது விற்பனை கட்டுப்பாடின்றி கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் நடைபெற்று வருவதாக தமிழக பாஜக வர்த்தக பிரிவு தலைவர் சதீஷ் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக தமிழகத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் நகரங்களிலும் மது எளிதாக கிடைக்கும் நிலையை உருவாக்கியது யார்? இளைஞர்களின் எதிர்காலத்தை மது பழக்கத்தின் மூலம் பாதித்தது யார்? குடும்பங்களை சீர்குலைக்கும் இந்த கொள்கைக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் என அவர் நேரடியாக திமுக அரசை கேள்வி கேட்டுள்ளார். மேலும் தேர்தல் நெருங்கும் சூழலில் பணமும் மதுவும் பயன்படுத்தி வாக்குகளை பெற முயலும் அரசியல் கலாச்சாரம் மீண்டும் வலுப்பெறுகிறது என்றும், இது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் முன்னெடுத்து வரும் நடைமுறையாக இருப்பது வருத்தத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வாக்காளர்களை பணத்தாலும் மதுவாலும் ஈர்க்கலாம் என்ற எண்ணம் எந்த அளவுக்கு கீழ்த்தரமான அரசியல் என்பதை சுட்டிக்காட்டிய அவர், தமிழக மக்களை இவ்வளவு இழிவாக மதிப்பிட திமுகவுக்கு என்ன தகுதி உள்ளது? ஜனநாயகத்தை இவ்வாறு அவமதிக்கும் உரிமையை யார் வழங்கியது எனவும் கடும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனுடன் சரக்கு கொடுத்தால் ஓட்டு கிடைக்கும், பணம் கொடுத்தால் வெற்றி உறுதி என்ற அரசியல் எண்ணத்தை தமிழக மக்கள் இந்த முறை முறியடிப்பார்கள் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் மக்கள் நல்லாட்சி, வேலைவாய்ப்பு, வளர்ச்சி மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து கேள்வி எழுப்பி வருவதாகவும், இவற்றுக்கு பதிலளிக்க முடியாத நிலையில் திமுக அரசு பழைய முறைகளில் தஞ்சம் புகுந்துள்ளது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இனி தமிழகத்தில் இந்த வகையான அரசியல் செயல்பாடுகள் பலிக்காது என்றும், மக்கள் விழிப்புணர்வு அடைந்துவிட்டார்கள் என்றும், அவர்கள் மாற்றத்தையும் சுத்தமான அரசியலையும் விரும்புகிறார்கள் என்றும் சதீஷ் ராஜா தெரிவித்துள்ளார். இந்த முறை பணமும் மதுவும் அல்ல, நேர்மையும் நம்பிக்கையும் தான் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் என்றும், தமிழக மக்கள் சரியான தீர்ப்பை வழங்குவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார்.